மீன் தொட்டியே வச்சுருப்பீங்க. அதில் புதுசா ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டிருப்பீங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அது செத்து போயிருக்கும். அது ஏன் சாவுது? எப்படி அது சாவறதுலேருந்து தடுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் எதுக்கு மெயினாக அப்லோட் பண்ணுறேன்னா, ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. லோ பட்ஜெட் அக்வேரியம் சீக்ரெட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. 3 மாதமாக ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காராம். அதில் வந்து நிறைய ஃபிஷ் செத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காரு. இது ஏன் சாவுது? எப்படி சாவறதுலேருந்து தடுக்கலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ரீசன் என்னதுன்னா வாட்டர் வந்து குளோரினேட்டட் வாட்டர்லாம் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது ஃபிஷ் டேங்க்கில். மெட்ரோ வாட்டர்லாம் குளோரினேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நிறையா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணாமல் ஆரோ வாட்டர் இல்லை போர் வாட்டர் யூஸ் பண்ணணும். நீங்கள் மெட்ரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை டீக்ளோரினேட் பண்ணணும். அதை 2 நாள் அப்படியே வந்து வச்சோன்னா அது டீக்ளோரினேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லைனா பெஸ்ட்டு நான் வந்து போர் வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர், கேன் வாட்டர் அந்த மாதிரி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரெயின் வாட்டர் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிட்டி சைட்லலாம் வந்து சம்டைம் இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கிறதுனால ஆசிட் ரெயின்லாம் வர்றதுக்கு இருக்குது. உங்கள் வாட்டரில் அசிடிக் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஃபிஷ்ஷஸ் அது கூட சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரீசன் என்னதுன்னா டெம்பரேச்சர் தான். தண்ணி கொஞ்சம் வார்மாக இருந்தால் கூட ஃபிஷ்ஷஸால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் கோல்டு வாட்டரை நிறைய ஃபிஷ்ஷால் ஹேண்டிலே பண்ண முடியாது. நிறைய சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வின்டர் டைமில் நிறையா மீன்ஸ் சாவறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அவுட்டோரில் செட்டப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வின்டர் டைம்லலாம் இன்டோருக்கு எடுத்துன்னு வந்துடலாம். இல்லைனா நீங்கள் ஹீட்டர் வைக்கிறதுக்கு கூட நான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக சொல்லுவேன். பர்சனலாக நான் ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது தான். வாட்டர் டெம்பரேச்சர் டக்குன்னு மாறுதில்ல, டக்குன்னு கோல்ட் ஆகுது அந்த மாதிரினா ஃபிஷ்ஷஸ்க்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். சீக்கிரமாக டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கூட உங்களோட மீன் சாவலாம். தேர்ட் ரீசன் என்னதுன்னா ஃபுட்டு தான். ஏன் ஃபுட்டுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அண்டர் ஃபீட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஓவர் ஃபீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கு நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே நிறையா ஃபிஷ்ஷஸ் சாவும். நீங்கள் பிளட் வார்ம்ஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறீங்கன்னா அதில் பேரசைட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுங்கள். இல்லைனா அது உங்களுக்கு ஆங்கர் வார்ம்ஸ் அந்த மாதிரி டிசீஸஸை உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்கும். நீங்கள் பெல்லட் போடுறீங்கனாலும் ஒரு 5 மினிட்ஸில் எல்லா பெல்லட்ஸும் சாப்பிட்ற மாதிரி பெல்லட் போட்டுருங்க. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் குவாலிட்டியை அது கம்மி பண்ணிவிடும். அதனால் டக்குன்னு வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பண்ணலைன்னா அதுவே நைட்ரேட் லெவல்லாம் அதிகமாக்கி உங்கள் ஃபிஷ்ஷஸை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் ரீசன் என்னதுன்னா டேங்க் மேட்ஸ் தான். அது எந்தெந்த மீன்கள்லாம் விடலான்னு இருக்குது, அந்த மீன் கூட தான் அதை விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கப்பி வந்து ஷார்க் கூடலாம் விடக்கூடாது. நீங்கள் கப்பி, மாலி அந்த மாதிரி ஒரு சிமிலர் வெரைட்டிஸை அது ஒன்றா விடலாம். இந்த மாதிரி சின்ன டேங்க், சின்ன பவுலில் வந்து நிறைய மீனை விட்டுறாதீங்க. நிறைய மீன் விட்டிங்கன்னா டெரிட்டோரியல் இஷ்யூஸ் வந்து அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு சாவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கடையில் நீங்கள் 2த்தையும் வாங்கினீங்கன்னா அவங்க வியாபாரத்துக்காக இதை வாங்காதீங்க, இது கூட விடக்கூடாதுன்னு நிறைய கடையில் சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்குங்க. 5வது ரீசன் என்னன்னா வாட்டர் சேஞ்ச். நீங்கள் எப்போவுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல் வாட்டரும் நீங்கள் சேஞ்சே பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு 50%, 30% இல்லைனா ஒரு மேக்ஸிமம் 70% தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த வாட்டரில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவே இருக்காது. ப்ளஸ் இது வரைக்கும் ஒரு வாட்டரில் இருந்துட்டு திடீர்னு வேறு வாட்டரில் மாறும்போது அது ஃபிஷ்ஷுக்கு ஒத்துக்காது, அதனாலேயும் சாவும். ஸோ நீங்கள் எப்போவுமே மாற்றும்போது 50% வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். வாரம் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் ஃபிஷ்ஷஸ் சாவறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் அதெல்லாம் நான் இதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், கொரீஸ், இந்த கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.